தலைவரின் கருத்துப்படி எடுக்கப்பட்ட அப்படத்தின் எனக்கு அப்படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஆனால் பாலாவை சீருடையில் காட்டுவதன் மூலம் பாலாவை இளம் போராளியாக சித்தரித்ததால் படம் காணாத சிலருக்கு எண்ணம் எழுந்துள்ளது. படம் காணாத சிலருக்கு இளம் போராளியாக காட்டப்பட்டதாக தவறான எண்ணம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் குழந்தைகள் சிறுவர்கள் போரில் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதுதான் பாலா அவரின் அறிமுக காட்சி. இதை படம் கண்ட அனைவரும் அறிவர். திரு சீமான், திரு நெடுமாறன் அவர்கள் இப்படத்தை கண்டுவிட்டார்கள். அவர்கள் நன்றாக அறிவார்கள். நாம் தமிழர் கட்சி தலைவர், இயக்குனர், நண்பர் சீமான் அவர்கள் படம் கண்ட பின் தந்த முதல் கமெண்ட்ஸ், படம் மிக 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 சிறப்பு 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 சிறப்புன்றது அதில் படத்தில் வர ஒரு வசனம், அதை சொல்லி அவர் சிறப்பு சிறப்புன்னு சொன்னார். பின் பாலாவின் சீருடையை பற்றி முதலில் சீமான் அவர்கள் விளக்கம் தந்தார். ஒரு இயக்குனராக பாலாவை நீங்கள் வீரனாக பார்த்தது சரி, ஆனால் பாலா ஒரு பள்ளி மாணவன் என கூறினார். சீமான் அவர்கள் சீருடையில் சொன்ன கருத்தை திரு நெடுமாறன் ஐயா அவர்களும் சொன்னார்கள். இருவரின் கருத்துப்படி பாலாவின் சீருடையை மாற்றும் பணி நடந்து வருகிறது. மேலும் சீமான் அவர்களின் கருத்துப்படியும் ஐயா நெடுமாறன் அவர்களின் கருத்துப்படியும் சில வசனங்களையும் நீக்கிவிட்டோம், காட்சிகள் சிலவற்றை நீக்கிவிட்டோம். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ளும் சீமான் அவர்கள் சிலவற்றை எதையெல்லாம் மாற்றம் செய்தால் படம் சிறப்பாக வரும் என கருத்து சொன்னாரோ அதைத்தான் மாணவர் அமைப்புகளும் சொல்லி வருகிறது. மாணவர்கள் கருத்தும் மதிக்கப்படுகிறது. இங்கு மாணவர்களின் கருத்தும் மதிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து தமிழ் அமைப்புகளின் கருத்துக்கும் தலைவணங்கி சீருடை மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழ் அமைப்புகளின் கருத்தையும் மாணவர்களின் கருத்தையும் அறிந்த புலிப்பார்வை படத்தின் தயாரிப்பாளர் திரு பாரிவேந்தர் அவர்கள் தமிழர்களுக்காக எடுக்கப்படும் இப்படம் தமிழர்களின் மனமார்ந்த வரவேற்போடு வெளிவர வேண்டும். அதனால் சீருடையை எவ்வளவு செலவு செய்தாலும் மாற்றிவிடுங்கள் என அனுமதி வழங்கியுள்ளார். அவரின் அறிவுரைப்படி இந்த படத்தில் பாலா சீருடையாக வரும் காட்சிகளை மாற்றுவதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டோம். அதற்கான பணி மும்முரமாக சென்று கொண்டிருக்கிறது. இதை உங்ககிட்ட பதிவு பண்றதுக்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. யானைக்கு பலம் பத்திரிகை, நீதிக்கு பலம், யானைக்கு பலம் தும்பிக்கை, நீதிக்கு பலம் பத்திரிகை. அதனாலதான் இந்த விஷயத்தை நாங்க யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் அது முழுமையா அழகா சிதறாம கொண்டு போய் சேர்க்கிறது உங்களால தான் முடியுன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இதை நாங்க கூப்பிட்டு சொல்றோம். இந்த படத்தின் மூலிமா பாடல்கள், இசை அதை நான் பண்ணியிருக்கேன். இதை ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னால் சொல்ல முடியல, அது அவசரமாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த படம் பாட்டுங்கள்லாம் யூடியூப்பில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் அதையும் பாருங்கள். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் தமிழின் பெருமை சொல்லும் இப்படத்தையும் பாடல்களையும் சிறப்பாக மக்களிடத்தில் சேர்க்க வேண்டுமென உண்மையுடன் மனமுருகி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ. அதாவது தமிழர்கள் தூக்கி வச்சு கொண்டாட போகிற படம் இது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக தான் இரவு பகலாக இந்த படத்தில் எல்லாரும் ஒர்க் பண்ணோம். அதில் நம்மளே சில நேரங்களில் வேகத்தில் சிலதை சின்னதாக ஒரு கமா போட மிஸ் பண்ணிடுவோம், ஒரு புள்ளி வைக்க மிஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ பெரிய கவிஞனாக இருந்தாலும் ஒரு சின்ன புள்ளியோ ஒரு கமாவோ தப்பாயிடும். அதை ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது தான் அது தெரியும். இங்கே ஒரு கமா போடுப்பா, இங்கே ஒரு புள்ளி போடுப்பான், அவ்வளோதான். அது ஒரு சின்னதாக. ஆனால் சீருடை என்பது ஒரு சில காட்சிகளில் வந்திருக்கிறத மட்டுமே, அதாவது ஒரு தவிர்க்க முடியாமல் இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிற இடங்களை மட்டுமே நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது நீங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. தமிழன் வேறையா இனி அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இது மட்டும்தான் உங்களுக்கு படம் வரும், வேற எதுவுமே வராது. மாணவர் அந்த பேட்டி கொடுத்திருந்தார். ரெண்டு விஷயம் போராளிகள் ஆபாச நடனம் பார்க்கறதா அதில் ஒரு காட்சி வருது.
இன்னொன்று வந்து இது கௌரவத்துக்காக நடத்தும் போர்னு அந்த பிரபாகரன் கேரக்டர் சொல்ற மாதிரி வசனம் வந்தது. இதனால தான் நாங்கள் எதிர்த்தோம், தேட்டருக்கு போனோம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இந்த விஷயம் வச்சிருந்தீங்களா? அந்த எந்த தம்பி சொன்னார்னு தெரியல, இருந்தாருன்னா அவர்கிட்ட அப்படியே சென்சார் ஓகே பண்ண ஸ்கிரிப்டே நான் கையில் கொடுத்துருப்பேன். அப்படி ஒரு வசனமே இல்லை. படம் பார்க்கல, அந்த தம்பி பார்க்கல. எனக்கு என்னன்னா அவங்க மேலே எந்த கோவம் இல்லை, ஏன்னா அவர்களும் தமிழை நேசிக்கிறார்கள். எனக்கு என்னன்னா நான் வேற மொழி பேசுறவனா இருந்து நாங்கள் வேற மொழி பேசுறவங்களா இருந்தால் நாங்கள் என்னப்பா நம்ம பொழப்பை கெடுத்துட்டான்னு இருக்கோம். நாங்கள் தமிழ், தம்பியும் தமிழ், அது கொஞ்சம் புரிஞ்சிக்காம பேசுது, அவ்வளோதான். புரிய வைக்கிறதுக்கு ஐயா வந்து கொஞ்சம் நில்லுங்கப்பான்னு கேட்டோம். அது கூட ஏன்னா வேகம், யங் பிளட், அது அப்படிதான் ஸ்பீடா இருக்கும். ஆனா இவர் படம் போட்டு இவர் இது தயாரிச்சு இவர் நடிச்சு இவர் தப்பா ஒரு வசனம் பேசுவாராம். சிம்பிள் லாஜிக் இல்லையா? இவர் தான் நடிச்சிருக்காரு, இவர் தான் பணம் போட்டிருக்காரு, இவர் எப்படி தப்பா அப்படி ஒரு டைலாக் போடுவார்? அதுவும் மாவீரனை பத்தி எப்படி போடுவாரு? அது வருது, என்னவா வருதுன்னா ஒரு பெண் சொல்லும், அதுல அந்த டைலாக்கை மியூட் பண்ணியாச்சு. என்ன சொல்லுதுன்னா, பெரிய மனுஷங்களுக்கு நடக்கிற போராட்டத்துக்கு நடுவுதான் நான் பெரிய மனுஷியான, எனக்கு அந்த பெரிய மனுஷியான அவ வந்து பதுங்குக்குழிலே இருக்கிற பொண்ணு, அது பாவம் ஹீரோயின், அவ வந்து வெடிச்சு போய் பேசுவான். அது நான் குறிப்பிட்டது அங்க இருக்கிற ஆள்பவர்களை, போராடுபவர்களே அல்ல. சீமான் சார் முதலே படம் பார்த்துட்டாரு, நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு நீங்க. ஆனா இதுல எழுதியிருக்கும் போது என்ன சொல்லியிருக்கீங்க, சீமான் சாரும் நெடுமாறன் சாரும் பார்த்த போது சீருடை காட்சியை கண்டிப்பா நீக்கணும்னு. இந்த ஆரம்பமே இந்த பிரச்சனைக்கான காரணம் சீருடையில வந்து பாலச்சந்திரனை வந்து சித்தரிக்கப்பட்டு தான் பெரிய பிரச்சனை. இதை நீங்க வெக்க பிரஸ் மீட் வச்ச போதே அந்த ஆடியோ லான்ச்க்கு முன்னாலே நீங்க அந்த சீருடை காட்சிகளை மாத்தி வச்சிருக்கலாம்ல, அந்த படம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல சார். எஸ் சார், இந்த படம் வந்து சென்சார் ஆன உடனே நான் முதல்ல இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்தது உங்கள் பார்வைக்கு தான், சீமான் சார் பார்வைக்கும் வேற யாருக்குமே இல்லை முதல்ல. ஏன்னா பப்ளிசிட்டியே இல்லை அந்த படத்துக்கு. முதல்ல உங்களுக்கு காட்டிட்டு, ஐ மீன் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு உங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவர் படமே பார்த்தாரு. படம் பார்க்கணுங்கிற வேகமே அவருக்கு அப்புறம் தான் வந்தது. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, ஐயா வந்து நாங்கள் சென்சார் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, அப்போ முதல்ல வைகோ எல்லாருக்கும் போட்டு காட்ட ஏற்பாடுங்கப்பா, திருமாவளவன், வைகோ, யாரெல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருக்கும் படம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கையும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸியாக இருக்கிறதுனால இன்னைக்கு நாளைக்கு தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்தாங்கன்னா ஆடியோவில் அதை பற்றி நல்லா பேசுவாங்க அப்படின்னு நாங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம். அதுக்குள்ளே இப்படி வந்ததுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற ஒரு எண்ணத்தோடையே சீமானும் பார்க்க வந்தார். சீமானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் இந்த சீருடைங்கிற விஷயம் உங்களுடைய பத்திரிகை சந்திப்பு அப்புறம் தான் நடந்தது. அந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க, அந்த மாணவர் சொல்ற அந்த குற்றச்சாட்டு பொய்யா? அப்போ வந்து அதாவது 100% போய் இல்ல 100% போய் 100% போய். இப்ப மதன் சார் இப்ப சொல்றாரு, நாங்க வந்து இந்த படம் யாருக்காவது பிடிக்கலன்னா படத்தையே விட தயார்னு. அது அவருடைய தைரியம், அது இல்லங்கிற தைரியம், பெருந்தன்மையா சொல்றாரு, அது பெருந்தன்மையா இருக்கட்டும். ஆனா இப்படி இருக்கும்போது மாணவர் தாக்குதல் வரைக்கும் அன்னைக்கு போயிருக்கணுமா? அதாவது இந்த படத்துல வந்து மாணவர்கள் முதல் விஷயம் வந்து இந்த படத்துல நீங்க சொன்ன கொஸ்டின் ஆன்சர் சொல்றேன். அதாவது அவங்க யாருமே இது வரைக்கும் அந்த அமைப்புகள்ல நேற்று வந்தவங்க யாருமே படம் பார்க்காம பேசுறாங்க. அதாவது இந்த சீருடைன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது ஒருத்தர் கற்பனை பண்றாரு. என்ன கற்பனை பண்றாருன்னா, இந்த மாதிரி இந்த பையன் வந்து இந்த சீருடை போட்டிருந்தால் அப்பா கூட இருந்தா எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு எதிரி கற்பனை பண்ணக்கூடிய சீன் தான் அது. அதை எடுத்தாச்சு. ஸோ சீருடை விஷயம் அங்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா சீருடை வந்து முக்கியமாக இப்போ எடுத்திருந்தால் நம்ம அந்த படத்தை இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது. அந்த கதையை நம்ம திரும்பி ரீஷூட் போக வேண்டியிருக்கும். பெரிய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு எளிதாக நம்ம அதை மாற்ற முடியாது இல்லையா? அதனால அந்த விஷயம் வந்து அவங்க பார்க்காததுனால அவங்க சொன்ன தப்பு. ரெண்டாவது, அந்த மாணவர் அடிதடி விஷயம் எங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு மேடையில் இருந்தோம். அன்னைக்கு வந்து அவங்க கத்துனாங்க, நாங்க சொன்னோம் நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஐயா பேசின பிறகு பேசலாம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அன்னைக்கு என்னால பதில் சொல்லபடியா நான் கண்டிப்பாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்களும் தமிழர்கள், தமிழ் விஷயத்துக்காண்டி பாடுபடுறாங்க. நம்மளும் ஒரு தமிழர்களுக்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு படம் எடுத்திருக்கோம். அப்படி ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக என்ன மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அதான் இங்கேயும் நீங்க பார்க்காம பேசுறீங்க. என்ன அங்க உண்மையிலே என்னன்னா, அங்க வாழ்றதுக்கு கன்னி வெடியை எடுத்து வாழ்ற நிலையில இருக்காங்கன்ற சொல்றது. கன்னி வெடி வைப்பாங்களா? தமிழ் பொண்ணு போய் வைப்பாங்களா? அப்படிதான். அதுதான் இது. என்னன்னா அவங்க எனக்கு அதான் சொல்றேன், தமிழனுக்கு கற்பனை புத்தி அதிகம். உலகத்திலேயே அகநானூறு புறநானூறுன்னு எழுதுறவன் தமிழன். அகத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னு உலகத்துக்கு சொன்னவன் தமிழன்.
அகத்தை பற்றி நான் அனலைஸ் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. ஸோ நமக்கு வந்து கற்பனை வந்து அதிகம். அதனால இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படி ஒன்றுதான். ஆனால் இல்லை, அங்கே கன்னி வெடிகளை எடுத்து அதை வந்து பிறருக்கு கொடுத்து அதில் வாங்கி சாப்பிட்ற காசுல தான் அந்த பெண் வாழ்றான்றது தான் அந்த பெண்ணோட கேரக்டர். ஒரு கேரக்டர் செஷன் வேணும்ல. இப்போ படத்தில் ஹீரோ என்னப்பா கேரக்டர்னு சொல்லுவீங்கல்ல, கன்னி வெடி எடுத்து சாப்பிட்றான்றது தான் கேரக்டர். அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் எங்களுக்கு தெளிவாயிட்டு ஓகே இப்போ எங்களுக்கு தெரியும்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்தது அதெல்லாம் பண்ணிட்டு ஓகே இதை பார்க்கும்போது தமிழன் குதிப்பான், தமிழனுக்கு வெறி கிளம்போன்னு எங்களுக்கு ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் காட்டிட்டு படம் ரிலீஸ் அப்படியே போயிட்டு அதுக்கான தேவை இருக்காது. பல அரசியல் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையில் நடந்தது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, அதுக்கு வந்து இந்தியாவும் வந்து ஒரு சில விதத்துல வந்து உதவி செய்தது அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை வந்து பல ஆண்டுகளாக வச்சுட்டு இருக்காங்க, பல பேர் நடத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு இலங்கை ராணுவ தளபதி வந்து என்ன சொல்றாங்க, அது மாதிரி இந்தியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜய் புலிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சா இந்த போராட்டத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஒரு காட்சியில் வைத்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் இந்த இந்தியா மனித படுகொலையை எதிர்க்கும். நாம் தவறு செய்ய ஏற்கனவே நம்ம மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. உலக நாடுகள்லாம் நம்மளை கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்தியா நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் நாம எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு அதிகாரி சொல்றாரு, சிங்கள அதிகாரி சொல்றாரு. நாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடாது, தமிழர்கள் மீது தொடர்ந்து தவறான தாக்குதலை நாம் செய்து கொண்டிருந்தால் இந்தியா பார்த்து கொண்டிருக்காதுன்னு ஒரு சிங்கள அதிகாரி சொல்றாரு. சேனல் 4 மட்டும்தான் சார். அதுதான் சார் இந்த படத்தோட மிகப்பெரிய திறமை. அது நீங்க படம் பார்த்துட்டு நீங்க உண்மையிலேயே பாராட்டுவீங்க. ஏன்னா இப்போ எல்லாம் கேள்விகளா இருக்கிறதுனால நிறைய நம்ம வந்து ஊடகம் வந்து பூடகமா தான் இருக்கும் இல்லைங்களா. இது நீங்க படம் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அடேங்கப்பா இப்படி கூட பண்ண முடியுமான்னு. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணாமல் போகிறது படம் பார்த்து வர விஷயம். உலகத்தில் எல்லா பெரும் தலைவர்கள் மாவோலேருந்து ஹிட்லர்லேருந்து எல்லாரை பற்றியுமான வரலாற்று படங்கள் ஆங்கிலத்திலும் வெவ்வேறு மொழிகளில் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் டேரக்டாக என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நேஷனல் போர் மட்டும்தான் அது ஒன் சைடாக இருக்காதா? இல்லை, அதோட பின்னணி உங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கலாக தமிழில் ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கு. ஆண்டன் பாலசிங்கம் எழுதினதுலேருந்து இவர் ஸ்ரீ புஷ்பராஜா எழுதின வரைக்கும் ஏகப்பட்ட வரலாற்று புத்தகங்கள் வந்திருக்கு. வரலாற்றில் வாழ்கன்னு சொல்லி எஸ்ஓ வந்து 5 தொகுதி போட்டிருக்காரு. இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும்போது நீங்கள் இது எதையுமே பார்க்காம நான் வந்து சேனல் 4 மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அது எப்படி ஒரு தரப்பாக இருக்காதா? சேனல் 4 வந்து ஒரு தரப்பா? அந்த போட்டோ ஒரு தரப்பா? ஒரு தரப்பான கதையாக இல்லை சார். அந்த போட்டோ ஒரு மிலிட்ரிக்காரன் கை இருக்கு, மிலிட்ரிக்காரன் சுட்டு கொண்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. இது போதாத சார்? அதை கேட்கல சார். ஹோல் படத்தை பற்றி நீங்கள் பேசும்போது எங்களோட இமேஜினேஷன் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க, எங்களோட இமேஜினேஷன் தான் கதை. உலகத்தில் 6 விதமான 7 விதமான கதைகள் இருக்குது. நீங்கள் சொன்னதான் நான் சொல்லலை. 7 விதமான கதைகள் இருக்குது, அதில் இமேஜினேஷன் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அமைப்புகளும் இமேஜினேஷனில் தான் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் இமேஜினேஷன் பண்ணும்போது அவங்களும் இமேஜினேஷன் பண்ணாங்க. ஆனால் ஆஸ் ஏ டைரக்டராக ஒரு வரலாற்று பின்னணியை எடுக்கும்போது நீங்கள் எந்த தூரம் மெனக்கட்டீங்க நீங்கள் விளக்கணும் இல்லையா? அதான் 6 மாசமா நான் யூடியூப்லேயே உட்காந்துட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு நீங்கள் யூடியூப்ன்றது ஒரு பெரிய சொத்து சார் நமக்கு. எல்லா ரெஃபரன்ஸும் நீங்கள் அங்கே போங்க சார். படித்து தெரிஞ்சுக்கிறது வேற. நீங்கள் அங்கே போங்க. தமிழ் மக்களுடைய அவலங்கள், தமிழ் மக்கள் பட்ட கஷ்டங்கள் ஹிஸ்ட்ரியே யூடியூப்ல போய் பாருங்க. எங்கே சண்டை ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அதை நான் 6 மாதம் ஸ்டடி பண்ணி ட்ரெஸ் கோட்ல இருந்து அவர்கள் எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க, எல்லாத்தையும் நான் அங்க இருந்து தான் எடுத்து. நீங்க யூடியூப் பாருங்க, எனக்கு ரெஃபரன்ஸ் யூடியூப் தான். நீங்க புக்கு படிக்கிறது ஒண்ணு சார், நான் புக் எழுதல, நான் படம் எடுக்கிறேன். படம் எடுப்பதற்கு எனக்கு காட்சி தான், அதோட ரியாலிட்டி வேணும். நான் புக் எழுதுறதா நான் பார்த்துக்கலாம். விடுதலை புலிகள் மேல இருக்கிற ஒரு உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவங்க வந்து சிறுவர்களை வந்து ராணுவத்துக்கு பயன்படுத்தினாங்கிறது அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நீங்க என்னதான் சீருடைய மாற்றினாலும் இப்போ நீங்க வெளியிட்டிருக்கிற படங்கள் பிரபாகரன் பையன் வந்து சீருடையோட இருக்கிறதும் நவீன ஆயுதத்தோடு இருக்கிறதும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அந்த குற்றச்சாட்டுக்கு வலி சேர்க்கிற மாதிரி தான் இந்த படங்கள் அமைஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் படத்தில் வேணால் மாற்றலையே தவிர நீங்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இந்த படத்தை உங்களால் எடுக்கவே முடியாது. இது என்ன பண்ணுறீங்க? இதை நீங்கள் சினிமான்னு சொல்கிறீங்களா, இதுதான் நிஜம்னு சொல்கிறீங்களா? நான்
சார் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு பாலாவை பத்தி இப்ப பேச்சு வந்துருச்சுங்க சார். என்னோட ஆசை என்ன தெரியுங்களா, ஒரு அப்படியே வெளியே வந்தது வெடிச்சுக்கிட்டு லயலா கல்லூரி மாணவர்கள் அப்படி ஒரு நாங்க 8 நாள் தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. பெரிய ஒரு பிரளயத்தை எல்லாருமே கிளப்புறோம். அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்பத்திற்கு இந்த படம் காரணமா இருந்தது இல்ல, அதுதான் என் செயல். அவ்வளவுதான் சார். ஏதோ நீங்க இப்ப எழுதிருக்கீங்க சார், இதை யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு ஒரு எமோஷன் வருது சார், அதுக்கான வேலை தான் சார் இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப யாருமே செய்யலன்னா இது என்னதான், இது அப்படியே மூடப்பட வேண்டுமா? இது இல்ல தவறான இல்ல, தமிழர்களுக்கு இல்ல 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 அப்படி இல்ல சார். தமிழர்களுக்கு இப்போ என்னன்னா, இப்போ தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றது உண்மையா இல்லையா சார்? தமிழ் பேசுற நமக்கு அது இருக்கா இல்லையா சார்? அதுக்கு இப்ப நீங்க கேட்கறதுலயே உங்களை அறியாம ஒரு நல்லது பண்றதுல தவிப்பு வந்துருச்சு சார். அதுதான் சார் இந்த படம். ஒரு சினிமா அவ்வளவுதான் சார் செய்ய முடியும். மதன் சார் வந்து அந்த காட்சி ஒரு சீன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு பேசும்போது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன செலவு பண்ணாலும் மாத்த சொல்றாரு பாரதியார், ஏதோ அது படம் ஃபுல்லா இருக்கிற இல்ல சார். இல்ல இல்ல அது ஏதோ சிஜிக்கு ரொம்ப செலவு பண்ற மாதிரி இல்ல 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 சார். சார் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை மாத்ததுன்னா அவ்வளவு ஈஸி இல்ல சார். முடிஞ்சு போன படத்தை சீன் தான் சார் எடுத்துட்டா போதும்னு சார் சொல்றாரு. இல்ல இல்ல அதான் இது எல்லாமே இருக்குமா அதான். நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தோணாது சார். ஒரு நல்ல படத்தை ஏன் யார் கிளப்பி விட்டாது மட்டும் தான் சார் உங்களுக்கு தோணும். YouTube viewers, subscribe to Red Pig Star.